வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். வணக்கம். மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாட்சி சந்தை. இப்போ நம்ம எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்க குன்னத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். குன்னத்தூர் ஆட்டுச்சந்தை பிஸியாக நடந்துட்டு இருக்குது பாருங்கள். நிறைய பேர் ஆடுகள் கொண்டு வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ஆடுகள்லாம் வீடியோ எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் ஆடுகள் வாங்குறதுக்கு வந்துருக்காங்க. ஆட்டுக்குட்டி வளர்ப்பு நிறைய லேடிஸு சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் ஆட்டுக்குட்டி வாங்க வளர்ப்புக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம அதை மட்டும் தான் எடுத்து போடுறோம். வாரம் வாரம் குன்னத்தூரில் ஆட்டுக்குட்டி விலை நிலவரம் நம்ம போட போகிறோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா என்ன ரேட்டுக்கு போகுது, என்ன விலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து போகலாம். யாருகிட்டனா நம்ம கொம்பேரிப்பட்டியிலேருந்து வருவார் குட்டி புலி அண்ணன், அவர்கிட்ட தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அவர் திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வர்றாரு. வாங்க அப்படியே ஆட்டுக்குட்டியில் என்ன ரேஞ்சுக்கு போகுதுன்னு அப்படியே முன்னாடியெல்லாம் பார்த்திங்க பூரா செம்மறி அடியாக வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைவேலோட அண்ணன், நீங்கள் அண்ணன் தானுங்க, அவர் நின்றுருக்காரு. ஆனால் விலையில எப்படி போயிட்டு இருக்குண்ணா? விலையில ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு. 2.5 வரை வியாபாரம்லாம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதான் குன்னத்தூர் ஆட்டு சந்தைனாங்க. இது பல வருடமாக இங்கே நடந்துட்டு இருக்குது பாருங்க. நல்லா ஆடுகள்லாம் அப்படியே நின்றுருக்குறாங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. குட்டிக்குள்ளே அண்ணா நின்றுருக்கிறாரு பாருங்க. நல்ல நல்ல ஆடுகள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிகள், பால் குட்டிகள், எல்லா குட்டிகளும் இங்கே விற்பனை கிடைக்கும். என்ன தரத்தில் வேணுனாலும் கிடைக்கும். வாங்க அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க இந்த லைன் பூரா மாட்டுக்குட்டி தான் பாருங்க. இந்த மாதிரி ஆட்டுக்கு பாருங்க, அவர் தான் குட்டி எடுத்துட்டு இருக்காரு. நம்ம அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கீழே ஆட்டுக்குட்டி போட்டோம்னா பாருங்க எப்படி நிற்கிது. அதுதான் ஆட்டுக்குட்டின்னு அவர் அந்த மாதிரி நிற்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வாங்க தெரிஞ்சுக்கலாம். பிஸியாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆட்டுக்குட்டிகளை என்ன விலைக்கு போயிட்டுருக்கு, என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் நிறைய பேர் ஆட்டுக்குட்டி எடுத்து பார்த்துட்டு இப்போ தான் இவர்கிட்ட வாங்கிட்டு போனார். அண்ணா வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. இதுதான் உண்மையான ஒரு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு என்ன விலையில போயிட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து என்ன விலையில இருந்து போயிட்டு இருக்கு? 1500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய். 1500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் கூட்டி வார வாரம் இதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. 4000 ரூபாய் வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னா? கொடியாடு. கொடியாடு. சரி, ஒவ்வொரு குட்டியும் எடுத்து ரேட் சொல்றீங்களா? சொல்றீங்களா? ஓகே ஓகே. இது என்னன்னா இதுதான் 1500 ரூபாய் குட்டிங்களா? 1600 ரூபாய் சொல்லி 1500 ரூபாய் கொடுக்கலாம். எத்தனை நாள் குட்டினா? 4 நாள் 5 நாள் தான் இருக்கும். ஒண்ணு ஒரே ஒரு கஷ்டம். என்ன சொல்றேன்னா இது வந்து ஆட்ல விட்டு தான் செட் ஆகும். அதாவது ஆட்டில் நேரடியாக ஓட்டுறக்கு புட்டி பாலுக்கு செட் ஆகாதுங்கிறீங்க. ஏன் சொல்லியே கொடுத்துருவீங்க? இந்த ஆட்டில் ஊட்டுறக்குனே குட்டி நிறைய பேர் வாங்குறதுக்கு வர்றாங்க, அவங்ககிட்ட நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க. சரி சரி சரி. குட்டி பால் போட்டா குட்டி ரொம்ப சின்னது, ஓடி ஆடி விளையாடாது, பால் சரிக்காது. ஓகே ஓகே ஓகே. அப்படிங்கிறீங்களா? இது 1500 ரூபா ரேஞ்சு. சரிண்ணா. ஓகே ஓகே. அப்படி இதை விட்டுறலாம். அப்படியே அந்த பக்கம் 4000 ரூபா ரேஞ்சுக்கு நம்ம போகலாம். குட்டி பார்த்து எடுத்துட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணா, இந்த குட்டியை பற்றி சொல்லுங்கண்ணா. ஆனா இது வந்து தலைச்சேரி குட்டி. தலைச்சேரி. சரி ஓகே. இது தலைச்சேரி. அண்ணா இது கொடியாட்டு குட்டிங்களா? கொடியாடு இல்லைங்களா? என்ன எப்படி சொல்றீங்க? கொடியாடு மாதிரி இருக்குது. கொடியாடு கிடையாது. கொடியாடு கிடையாது. அதுனா தலைச்சேரி. சரி, ஏன் எப்படி சொல்றீங்க? கொடியாடு மாதிரி இருக்கு, கொடியாடு இல்லங்கிறீங்க. ஆனா கொடியாடுனா லெந்து வரணும், உயரம் வரணும். வராதுங்கிறீங்க. எப்படி? கொடியாடு காட்டுறாங்கிறீங்க. சரி, தலைச்சேரிங்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்க. சூப்பர், அழகா சொன்னீங்க. ஆனா பரவாயில்ல, நிறைய பேர் கொடியாடுனா ஆமா இது கொடியாடுன்றுவாங்க, இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. இந்த தலைச்சேரி குட்டி எத்தனை நாள் குட்டினா? 10 நாள் குட்டி. என்ன ரேட் வருதுண்ணா? 2300 ரூபா. ஃபைனலா என்ன ரேட்டுக்கு தருவீங்க? 2100 ரூபாய். 2 ரூபா கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு பின்னாடிக்கு வேணும், உங்களுக்கும் வேணும். சரி, இது என்ன ரேட்டு கொடுப்பீங்க? 2200 ரூபா சொல்றீங்க. ஒரு 2 ரூபா முடிச்சிடலாம். 2 ரூபா. எத்தனை நாள் குட்டினது? ஒரு வாரம் தான் இருக்கு. ஓகே ஓகே. நீங்க வாங்கி எத்தனை நாள் இருக்குங்க? ரொம்ப நாள் ஆச்சு. பால் காமிச்சிட்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்க ஒரு 100 200 ரூபாய்க்கு பால் காமிச்சிருப்பீங்களா? சரி சரி சரி. அப்படி கீழே விட்டுருங்க. வேற குட்டி தான் சொல்லுங்கண்ணா. இப்படி பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு நம்ம குட்டி. சூப்பரா இருக்குண்ணா. இதுதான் கொடியாடு. ஓகே. இது எத்தனை நாள் குட்டினா? 1 மாசத்து குட்டி. கொடியாடுனா இது கொஞ்சம் நீட்டு, கொஞ்சம் முடி அதிகமா வந்திருக்குன்னு. அதுக்கு கொடியாடுக்கு என்ன ஸ்பெஷல்னா? ஆடு உயரம் வரும், நீளம் வரும்.
நீளமா வரும். அழகா இருக்கு, அதாவது குதிரை மாதிரி நல்லா அழகா தெரியும். அவ்வளவுதான் தெரியும். எந்த லைன்ல இந்த கொடியாடுக்கு அதிகமா கிடைக்குண்ணா? தூத்துக்குடி. எட்டயபுரம் தூத்துக்குடி. ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி கிடைக்குது? நான் போய் தான் வாங்கிட்டு வரேன். போய்தான் வரேன். இந்த வாரம் எவ்வளவு கொடியாடுகள் விற்பனை கொண்டு வந்தீங்க? 10 வாங்கினேன். வீட்லயே 8 வித்துட்டேன். வீட்லயே 8 வித்துட்டீங்க. சரி, நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் வர்றாங்களா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஓகே ஓகே. இது என்ன ரேட் சொல்றீங்க ஃபைனலா? 3700 ரூபாண்ணா. ஒரு 3 ரூபா கொடுத்துருவீங்களா? 3 ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சரி, 3500 கன்ஃபார்மா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இன்னொரு கொடியாடு இருக்க மாட்டேங்கண்ணா, அதையும் சொல்றீங்களா? பாருங்க, இன்னொரு கொடியாடு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது இப்ப எது காமிச்சிங்க? எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படின்னா புளியம்போரு செம்போரும் பாங்களா? செம்போரு. இது எத்தனை நாள் குட்டினா? 1 மாசத்து குட்டி. இது எத்தனை நாள்? என்ன ரேட் வருதுண்ணா? ரெண்டு ஒரே ரேட்டு தான். ஓகே, ஃபைனலா என்ன ஒரு 3500 7 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்க. கன்ஃபார்ம் 7 ரூபா. அதை விட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? 2 குட்டி ஒட்டுக்கா வாங்கினியா? ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. சூப்பரா சொல்றீங்க. அந்த கன்னி ஆடானா அது என்னன்னா அங்க இருக்கு? கன்னி தானுங்களா? அது பொம்மை மாதிரி நிக்குது. சரிண்ணா, இது கன்னி தானுங்களா? சரிண்ணா. கன்னி எத்தனை வகையான ஆடு இருக்குண்ணா கண்ணில? செங்கண்ணி, பால் கண்ணி இருக்கு. ரெண்டு. இது எத்தனை நாள் குட்டினா? 5 நாள் இருக்குங்களா? சரி சரி. என்ன ரேட்டு வருதுண்ணா? 2200. ஃபைனலா என்ன ரேட்டு தருவீங்க? 2 ரூபானா கொடுத்துருவீங்க. அது கம்மி ஆகாதுங்களா? ஒரு 1800. அது 1500 குட்டி, அது மட்டும் தான். இது எப்படி பால் குட்டிங்களாண்ணா? நல்ல பாலுக்கா பறக்க மாட்டேங்க. எங்க வேணாலும் வாங்குவேன். எல்லாம் பணம் கொடுத்தா வாங்குறான். வாய பொழந்து சங்கல விட்ட மாதிரி வாங்கினா நான் சொல்ல மாட்டேன். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அதை சொல்லிடுறீங்க. சரிங்க. பால் குடிக்கிற பார்த்து வாங்கி. இந்த மாதிரி கூட்டி ரெகுலரா கொண்டு வருவீங்களா? ரெகுலரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சரி. இந்த வாரம் அதிகமா என்ன ரக குட்டி ஆட்டுக்கு விற்பனை ஆயிருக்குண்ணா? ஆனா இந்த வாரம் கொடியாடு அதிகமா போயிருக்கு. எவ்வளவு கொண்டு வந்திருந்தீங்க? 10 கொண்டு வந்தீங்க. 2 தான் இருக்குது. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. சேலம் கருப்புலண்ணா? அதிகமா ஓடல. அது எவ்வளவு கொண்டு வந்தீங்க? சரி சரி சரி. சரிண்ணா சரி. வேற எந்த அப்படியே காட்டுங்கண்ணா. இது ஃபைனல் என்ன ரேட் தருவீங்க? 2 ரூபா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா சேலம் கருப்புல இருக்கு. இந்த வாரம் கொடியாடு நல்லா விற்பனையா இருக்குன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. இதுண்ணா இது கெடா குட்டிங்களா மூட்டு குட்டிங்களா? கெடா குட்டி. ஓகே ஓகே. நீங்க எல்லா குட்டிக்கும் இந்த மாதிரி வச்சு காட்டிடுவீங்க. இதோ பால் குடிக்கிறதுக்கு அர்த்தம். ஓகே ஓகே. சரி, என்ன ரேட்டுக்கு போகுதுண்ணா? 3200. 3200. ஃபைனலாக என்ன ரேட்டுக்கு தருவீங்க? 3 ரூபாண்ணா. எந்த குட்டியாக இருந்தாலும் 200 ரூபா கம்மி பண்ணி கொடுப்பீங்க. அது ரெகுலராக பண்ணுறது. இந்த வாரம் ரேட் அதிகங்கிறீங்களா கம்மிங்கிறீங்களா? நார்மலாக தான் போகும். கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? குட்டி வரத்து அதிகமாக வந்தா கம்மியாகும். நானே உங்களை 2 வருஷமா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். சரி சரிண்ணா சரிண்ணா. ஓகேண்ணா. அப்படியே வேற இருந்தா காட்டுங்கண்ணா. அண்ணா ஒரு குட்டி வாங்கினாரு. நீங்க தானே வாங்கினீங்க அப்பலண்ணா? சரி. இதுண்ணா பிறவை குட்டி. சரிண்ணா, நல்லா அழகா இருக்கு. ஃபினிஷிங்காகவும் இருக்கு. இது என்ன ரேட்டு வருதுண்ணா? 2300 ரூபா. ஃபைனல் என்ன ரேட்டு தருவீங்க? 2 ரூபாய்க்கு வாங்கினா. 2 ரூபாய்க்கு கீழே வாங்கினா. 2 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். எல்லாமே 3 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி தான். ஆனா இதே 2700 சொல்லி அவரு 1500 கேட்டு வந்தான். அது எதுக்கு 2-3 வாரத்துக்கு சீட்டு? சரி சரி சரி. சரி, ஃபைனலா என்ன ரேட் தருவீங்க? 2100 ரூபாய் கொடுங்க. ஓகேண்ணா, 2 ரூபானா கொடுத்துருவீங்க. இல்ல 2100 ரூபாய் கொடுங்க. சரி ஓகே. இன்னொரு கட்டி இருக்க மாட்டேங்கண்ணா? அது சேலம் கருப்புங்களா? அதுங்களா? இது வரை பால் அண்ணா. இதுண்ணா இதுல சேலம் கருப்புல 2 இருக்கு. 2 இருக்குங்களா? எடுங்கண்ணா பாத்துங்க. இதாங்க குன்னத்தூர் ஆட்டுச்சந்தை. வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்குது. ஒரு அற்புதமான ஆட்டுச்சந்தைன்னு சொல்லலாம். அண்ணா ரெண்டுமே சேலம் கருப்பு. ஒரு ஆட்டுக்குட்டியாண்ணா? இல்ல ஒரு ஆட்டுக்குட்டி இல்ல, வேற ஆட்டு. ஃபர்ஸ்ட்ல அப்படி கொண்டு வருவீங்களா நிறையா? இது ஒரு ஆட்டுக்குட்டியா? எது எத்தனை நாள் குட்டினா? ஒரு 5 to 20 நாள் இருக்கும். 5 to 20 நாள். சரி, என்ன ரேட்டுக்கு நான் போகுது? 4500 ரூபாய் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன ரேட்டுக்கு தருவீங்க? 4 ரூபாய் கொடுங்க. ரெண்டும் சேர்ந்தீங்களா ஒவ்வொன்னா? ஓ, ரெண்டும் சேர்ந்து 4500 ரூபாய். ஓ, பிள்ளைங்கனால அந்த ரேட்டு. பையனா ரேட்டு கூட. ஐயோ சாமி, பையனுக்கு தான் மதிய, பிள்ளைக்கு மதிப்பு இல்ல. ஏன்னா நீங்க இப்படி சொல்றீங்க. சரி சரி. ஃபைனலா என்ன ரேட்டு கொடுப்பீங்க? 4 ரூபாய் கொடுத்துருவீங்க. அவ்வளவுதானா குட்டி? ஒரு செம்மறி இருக்கு மாட்டேங்கண்ணா? ஓகே, ஒரு செம்மறி இருக்கு. சரி 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 சரி. அவ்வளோதான். இன்னைக்கு குட்டி ஓரளவுக்கு விற்பனை ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த வாரம் விற்பனை. நீங்க எந்தெந்த சந்தைகளுக்கு போறீங்க? இன்னைக்கு வந்து ஆதிக்குன்னத்தூர், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டி, வாடிப்பட்டி, புதன்கிழமை லீவு. ஆனா கவர்மெண்ட் லீவு இல்ல, உங்க லீவு. அது எனக்கு தெரியும்.
அப்புறம் வியாழக்கிழமை ஒட்டஞ்சத்திரம். ஓட்டஞ்சத்திரம் அங்கெல்லாம் எப்படி நான் விற்பனை போயிட்டு இருக்கு? ஒரே மாதிரி தான். அதே மாதிரி குட்டிகளுக்கு தனியா இந்த மாதிரி இருக்கானா? சரி சரி. ஒட்டஞ்சத்திரம் தவிர வெள்ளிக்கிழமை பாளையம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை முத்தூர் சண்டை போட்டுருந்தா இப்ப சனிக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் உங்களை பார்க்கலாம். ஆமா சரி. சனிக்கிழமை தயவு செய்து முத்தூருக்கு வந்துடாதீங்க. இதெல்லாம் மாத்தி வச்சுட்டாங்க. நல்லா பாத்தீங்கன்னா முத்தூருக்கு சனிக்கிழமை காலையில வர வேண்டாம். சரி ஓகே ஓகே ஓகே. சாயந்தரம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலூர் பரமத்தி வேலூர். அது ஆனா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு என்னைக்கு ஒரே நம்பர் கொடுக்குறீங்க, இன்னொரு நம்பர் இல்லைங்களா? தெரியுங்களா, காலையில 10 மணிக்குள்ள கால் பண்ணுங்க. 10 மணிக்கு மேல விட்டா 4 மணிக்கு நைட் 8 மணி வரை கால் பண்ணுங்க. நைட் 8 மணிக்கு மேல கால் பண்ணீங்கன்னா தயவு செய்து எடுக்க மாட்டேன், தூங்கிடும். நான் வண்டி ஓட்டுறேன். சரி சரி சரி. அவர் உங்க பையனுங்களாண்ணா? அவர் ஃபோன் நம்பரையும் தரலாம்லாங்க? கொடுக்கலாம். அப்படியே உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 90 92 110 728 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம்லாங்க? ஏன்னா நீங்க எடுக்காத டைம்ல அவரு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. சரி, நான் இந்த நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம், தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுறோம். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அப்படியே முடிவாட போகுது. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பூரா செம்மறி ஆடுகள் வித்துட்டு இருக்காங்க. இந்த நிறைய பேர் இளைஞர்கள் ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக குன்னத்தூர் வாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் வந்து கண்டிப்பாக திங்கக்கிழமை மட்டும்தான் இந்த சந்தை நடக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திப்போம்.